மீண்டும் உயிரோடு வந்த நூற்றுக்கணக்கான கான் யூனிஸ் கிழக்கு படையணியினுடைய போராளிகளும் திகைத்து போய் நிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தயார் நிலையில் இருக்கும் ஈரானின் ட்ரூபொமிஸ்திரி தாக்குதல். டொலர் சட்டிகளுக்காக ஏங்கும் கைக்கூலி அப்பாஸ். லெபனானில் ஒன்று கூடும் எதிர்ப்பு தலைமைகள். இவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளுமா? ஈரானின் IRGC விண்வெளி படையினுடைய தளபதி சில முக்கியமான கருத்துக்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். தற்போது நாங்கள் 2000 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே பயன்படுத்துகின்றோம். 2000 கிலோமீட்டர் வரையில் சென்று துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகளவான விளைவுகளையும் சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்களிடம் காணப்படுகின்றன. அதே நேரம் எங்களுக்கு இந்த ஏவுகணைகளுடைய வரம்புகளை மேலும் அதிகரிப்பது இலகுவான விடயமாகும். 5000 கிலோமீட்டர் வரையில் சென்று துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணைகளையும் எங்களுக்கு இலகுவாக உருவாக்கிவிட முடியும். இவற்றை உருவாக்குவதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் முடிவு செய்தால் உடனடியாக உருவாக்கி விடுவோம். அதே போன்று அமெரிக்காவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் அதிக விலை செலுத்த தேவையில்லை. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலேயே அமெரிக்கா நிலை கொண்டுள்ளது. எங்களிடம் இருக்கக்கூடிய மலிவான குறுந்தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய இந்த இலக்குகளை எங்களுக்கு சுலபமாக தாக்கிவிட முடியும். இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான தேவையும் ஏற்படாது. குறைந்த செலவிலேயே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நிலைகளை இலக்கு வைத்து எங்களுக்கு இலகுவாக தாக்குதல்களை மேற்கொண்டு விட முடியும். அமெரிக்கர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் எப்போதும் எங்களுக்கு எதிராக நிறைய அச்சுறுத்தல்களை விடுக்கின்றார்கள். இந்த அச்சுறுத்தல்களினால் நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்சுவதே இல்லை. நான் எங்களுடைய அன்பான மக்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். அவர்கள் எங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய போவதில்லை. அவர்களால் எங்களுடைய அணுசக்தி திட்டங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். வாரத்திற்கு ஒரு முறை எங்களுடைய புதிய நிலத்தடி சுரங்கப்பாதைகளையும் நகரங்களையும் நாங்கள் வெளிப்படுத்தினால் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தடி சுரங்கப்பாதைகளையும் நகரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு குறைந்தது 2 வருடங்களாவது செல்லும். எதிரி நினைப்பதை விட எங்களுடைய நிலத்தடி ஏவுகணை நகரங்கள் பிரம்மாண்டமானதாகும். மேலும் எங்களுடைய சக்தியின் ஒரு மிகச்சிறிய பகுதியை மாத்திரமே நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 1 தாக்குதலின் மூலமாக நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான் பாதுகாப்பையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்களுடைய பாதுகாப்பையும் ஊடறுத்து செல்ல முடியுமா என்பதனை பரிசோதனை செய்து பார்த்தோம். இதிலே நாங்கள் வெற்றியும் அடைந்து கொண்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பு அமெரிக்கா மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே 4 போர்க்கப்பல்களை களமிறக்கி இருந்தது. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே களமிறக்கி இருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதனுடைய உச்ச வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருந்தது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் ஊடறுத்து செல்வது மிகப்பெரிய சவாலாகும். மேலும் இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலையும் மேற்கொண்டோம். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு படையினாலும் போர் விமானங்களினாலும் போர் கப்பல்களினாலும் எங்களுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தோல்வி அடைந்திருந்தன. ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலவீனங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலவீனங்களையும் நாங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டோம். அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். தற்போது நாங்கள் ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலை மேற்கொள்வதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாங்கள் பல்வேறுபட்ட இலக்குகளையும் அடைந்து கொள்வோம். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலை நீங்கள் அனைவரும் எதிர்பாருங்கள் என IRGC விண்வெளி படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றது. சரியான நேரத்திற்காகவும் சரியான தருணத்திற்காகவும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் ஏன் ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலை அவசரமாக மேற்கொள்ளவில்லை? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த தாக்குதலை ஏன் ஈரான் தாமதப்படுத்துகின்றது என்கின்ற கேள்விகளும் உங்களுக்கு எழுந்திருக்கலாம். உண்மையில் ஒரு தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வது இலக்கை அளிப்பதற்காக மாத்திரமல்ல. அதிலும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இவர்களுடைய மிகப்பெரிய வான்படைக்கு எதிராகவும் வான் பாதுகாப்பு படைக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வது சாதாரண ஒரு தாக்குதலாக மாத்திரம் அமைந்து விடாது. ட்ரூ ப்ராமிஸ் 1 ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதல்களின் மூலமாக ஈரானிய தரப்பினர் இலக்குகளை மாத்திரம் அளிக்கவில்லை. இந்த தாக்குதல்களின் மூலமாக அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் ஒட்டுமொத்த பலவீன
பலவீனங்களையும் கற்றுக்கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களையும் முழுமையாக கற்றுக்கொண்டுள்ளார்கள். எதிரியினுடைய பலவீனத்தினை சரியாக இனங்காண்பதும் அவற்றினை சரியாக புரிந்து கொள்வதும் 1000 தாக்குதல்களை மேற்கொள்வதை விட சிறந்ததாகும். வெறும் 2 தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து விதமான பலவீனங்களையும் ஈரானிய தரப்பினர் கற்றுக்கொண்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாகும். அத்தோடு ஈரானிய தரப்பினர் ட்ரூபோமிஸ் 1 தாக்குதல்களையும் ட்ரூபோமிஸ் 2 தாக்குதல்களையும் அவசரப்பட்டு மேற்கொள்ளவில்லை. சரியான தருணத்திலும் சரியான நேரத்திலும் தான் இந்த 2 தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். எப்போதும் எதிரி முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கும் சந்தர்ப்பத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டால் அந்த தாக்குதலின் மூலமாக அதிகளவான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியும். எனவே ஈரானிய தரப்பினருடைய கணிப்புக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்கும் சந்தர்ப்பத்தில் தான் ஈரானிய தரப்பினர் ட்ரூபோமிஸ் 3 தாக்குதலையும் மேற்கொள்வார்கள். அடுத்து அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் தனியான காணொலி ஒன்றினை பதிவிடுகின்றேன். மேலும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உறவுகள் பலப்படுத்தப்படுவதனால் ஈரானுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என ரஷ்யா தலைமைகள் உறுதியளித்துள்ளார்கள். அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டாலும் ஈரானினுடைய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என ரஷ்ய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவான PAG அமைப்பினுடைய தலைவரும் இன்னும் ஏனைய பிரதிநிதிகளும் ஈரானினுடைய உச்ச தலைவரை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது PAG அமைப்பினுடைய தலைவர் ஈரானினுடைய தலைவருக்கும் ஈரானிய மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அதே போன்று கத்தாரினுடைய அதிபரும் ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானின் உச்ச தலைவரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசாவினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு பிராந்திய நிலைமைகள் தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. லெபனானின் 5 புள்ளிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. நாங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக சர்வதேச அழுத்தத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் போரானது ஒரு தீர்வாக அமையாது. சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வெளியேற்றுவோம் என லெபனானினுடைய ஜனாதிபதி தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். உண்மையில் இந்த சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக எதுவுமே நடக்கப் போவதில்லை என லெபனானினுடைய ஊடகங்களும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனான் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. லெபனானிலே உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் முகாம்களிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் அனைத்து விதமான ஆயுதங்களும் மீட்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து விதமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டு ஹிஸ்புல்லா லெபனானில் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். லெபனானினுடைய அரசானது அவசரமாக ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை கைப்பற்றிவிட்டு அவர்களை லிச்சானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்த்த வேண்டும். இவ்வாறு ஹிஸ்புல்லாவின் நிராயுத பாணியாக்கி வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவதற்காக நாங்கள் 1 மாத காலக்கெடுவை விதிக்கின்றோம். இன்னும் 1 மாதத்திற்குள்ளே லெபனானினுடைய அரசும் லெபனானினுடைய அரசை ராணுவமும் இவற்றினை வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் லெபனான் மீதான பொருளாதார தடைகளை அதிகப்படுத்துவோம். லெபனானுக்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் அதிகரிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு தெற்கு லெபனானின் ஐட் அல்-ஷாப் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 4 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்று காலையும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் 5 ராணுவ தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் அனைவரையும் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. ஆனால் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறிய நிலத்திரர்கள் மீண்டும் நாங்கள் இந்த பிரதேசத்திற்கு வருகை தரப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன. எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் கொடிகளை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் பயமாகவே இருக்கின்றது. இந்த அச்சத்தோடு நாங்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப முடியாது. தெற்கு லெபனான் எல்லை பகுதிகளிலே இடையக மண்டலம் ஒன்றினை பஃபர் ஜோன் ஒன்றை அமைப்பதாக எங்களுடைய ராணுவம் உறுதியளித்திருந்தது. ஆனால் எந்த விதமான இடையக மண்டல பிரதேசங்களும் அமைக்கப்படவில்லை. இப்படியான நிலைமையில் எங்களுக்கு மீண்டும் திரும்ப முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் ஊடகங்களிடம் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறிய நிலத்திரர்களில் 20% நிலத்திரர்கள் இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்பை விற்று வெளியேறிவிட்டதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக பல எதிர்ப்பு தலைமைகள் லெபனானுக்கு வருகை தந்துள்ளார்கள். இன்றைய தினம் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகளும் லெபனானுக்கு வருகை தந்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகளை லெபனானினுடைய அரசு கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் இலக்கு வைக்கப்பட வேண்டும் என்றும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படையினுடைய தளபதி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த இறுதிச் சடங்கிலே ஹிஸ்புல்லாஹ்வுடைய புதிய தலைவரும் ஹமாஸ் மற்றும் பிஏஜி அமைப்பினுடைய தலைமைகளும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். இன்னும் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸினதும் ஹிஸ்புல்லாஹ்வினதும் மிக முக்கியமான புள்ளிகளும் இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு லெபனானினுடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சர்வதேச ஊடகவியலாளர்களும் இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் எதிர்ப்பு தலைமைகளுடைய பாதுகாப்பு தொடர்பாக லெபனானிய ஊடகங்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தன. மிக முக்கியமான எதிர்ப்பு தலைமைகள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை இலக்கு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றன. நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசமான ஹீப்ரோன் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசமான துல்கராம் ஜெனின் பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதனால் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் வெஸ்ட் பேங்கின் தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்குள்ளே ஜெனின் மற்றும் துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் 10க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் 4 பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு ஜெருசலம் பிரதேசத்திலே பலஸ்தீனிய நபர் ஒருவர் ஆயுதமேந்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தடிகளை இலக்கு வைத்து கோடாரி மூலம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். கடந்த 2 வாரமாக ஆயுதமேந்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தடிகள் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் பயிற்சியக நிலங்களையும் தீயிட்டு கொளுத்தி இருந்தார்கள். இவற்றிற்கு பதில் வழங்கும் முகமாகவே இந்த ஆயுதமேந்தி இருக்கக்கூடிய நிலத்தடிகளுக்கு எதிராக இந்த பலஸ்தீனிய நபர் கோடாரியின் மூலமாக தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலிலே 3 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. அடுத்து காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ஜோ பைடன் கைகூலி அப்பாஸுக்கு 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருந்தார். மேலும் கைகூலி அப்பாஸினுடைய பிஏ படைகளுக்கு தேவையான சம்பள உயர்வையும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஜோ பைடன் வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து கைகூலி அப்பாஸினுடைய பிஏ படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு ஒன்றிணைந்து பல்வேறுபட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பை கவருவதற்காகவும் கைகூலி அப்பாஸ் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்புக்கும் நான் ஒரு சிறந்த விசுவாசியாக இருப்பேன் என்பதனை காண்பிப்பதற்காக கைகூலி அப்பாஸ் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுடைய கொடுப்பனவுகளை முழுமையாக தடுத்து நிறுத்தினார். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கான ஒட்டுமொத்த நிதிகளையும் முழுமையாக நிறுத்தியுள்ளார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எல்லா விதமான திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். எனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைத்து விட்டால் கைகூலி அப்பாஸ் எதற்குமே பயன்பட மாட்டார். எனவே தற்போது கைகூலி அப்பாஸை கைவிடுவதற்கான காலம் வந்துவிட்டது. இவ்வளவு நாளாக கைகூலி அப்பாஸை எவ்வளவு பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு பயன்படுத்திக் கொண்டார்கள். தற்போது அவரை தூக்கி எறியக்கூடிய காலம் வந்துவிட்டது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனிய அதிகார சபைக்கான நிதியை நிறுத்தி இருப்பதாகவும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இன்றைய தினம் காசாவிலே கொல்லப்பட்ட 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். கான் யூனிஸினுடைய பானி சுஹைலா பிரதேசத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொல்லப்பட்ட 4 பணைய கைதிகளும் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் இந்த நிகழ்விலே பல்வேறுபட்ட வாசகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நெட்டன்யாஹூ போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி அவருடைய சொந்த மக்களையே படுகொலை செய்துவிட்டார். மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு நினைத்தால் எஞ்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளும் சவப்பெட்டிகளில் தான் கொண்டு வரப்படுவார்கள் என இந்த நிகழ்விலே வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு கொல்லப்பட்ட 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது நெட்டன்யாஹூவுக்கு மிகப்பெரிய அச்சத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. பணைய கைதிகள் சவப்பெட்டியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வந்தடைவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களிடத்தில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலும்
நெட்டன்யாகுவின் மீதான கோபத்தையும் அதிகரிக்கும். நெட்டன்யாகுவினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பும் அதிகரிக்கும். இதனால் தான் கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை ஒப்படைக்கும் சந்தர்ப்பத்தில் எந்தவிதமான அணிவகுப்புகளையும் மேற்கொள்ளக்கூடாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் இவற்றினை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைய தினம் இந்த அணிவகுப்புகளுக்கு மத்தியில் தான் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணை கைதிகளுடைய உடல்களும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த நிகழ்விலே நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கியிருந்தார்கள். இந்த போராளிகள் அனைவரும் கான் யூனிஸின் கிழக்கு படையணியை சேர்ந்தவர்களாகும். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான் யூனிஸ் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே கான் யூனிஸின் கிழக்கு படையணியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக அழித்து விட்டதாக தெரிவித்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் கான் யூனிஸின் கிழக்கு படையணியை சேர்ந்தவர்கள் உயிரோடு களத்திற்கு திரும்பியிருந்தார்கள். மேலும் கான் யூனிஸ் கிழக்கு படையணியின் தளபதியும் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இவரை படுகொலை செய்துவிட்டதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது இவரும் உயிரோடு தான் இருக்கின்றார் என்பது இன்றைய தினம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இவை தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. ஒட்டுமொத்த படையணியையும் தளபதியையும் அழித்து விட்டதாக எங்களுடைய ராணுவம் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் களத்திலே இன்றுதான் நாங்கள் உண்மையினை புரிந்து கொண்டோம். நூற்றுக்கணக்கான போராளிகள் களத்திலே இருப்பது எங்களுடைய ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.